அன்பு மக்களே, இன்றைக்கி நம்ம தினசரி பயன்படுத்துகிற தேங்காய் எண்ணெய், அதை ஒரு சின்ன மருத்துவ குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, தேங்காய் எண்ணெயை சிம்மில் வச்சு கொஞ்சம் அப்படி சூடேற்றணும். சிம்லேயே வச்சு அது கொதித்து வரும்போது கொதித்து வரணும். அந்த தேங்காய் எண்ணெயோட வாசனை வரணும். அதை வாசனை வந்த உடனே இறக்கி வச்சிடணும். கொஞ்சம் ஆற வச்சிடணும். ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஆற வச்சிடணும். பிறகு கருஞ்சீரகத்தை ஒரு மிக்சியில் போட்டு 1-2 அடித்து அதை அந்த தேங்காய் எண்ணெய் ஒரு சூடு ஆறி குறைஞ்சி வர்ற நேரத்தில் அந்த கருஞ்சீரகத்தை அந்த தேங்காய் எண்ணெய்க்குள்ளே போடணும். இளஞ்சூடாக இருக்கும்போது போடலாம். பின்னாடி அது கூட கொஞ்சோண்டு சின்ன ஜீரகம் அதையும் போடணும். வெட்டி வேர் கடையில், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த வெட்டி வேரை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அந்த தேங்காய் எண்ணெய்க்குள்ளே, அந்த சட்டியிலே ஆற வச்ச அந்த இளஞ்சூடாக இருக்கிற தேங்காய் எண்ணெய்க்குள்ளே வெட்டி வேரை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதுக்குள்ளே போடணும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுறணும். விட்டுட்டு ஏதாவது ஒரு பெரிய கண்ணாடி பாட்டிலில் நல்லா நிறைய ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் தான் இதை காய்க்கணும். ஊற்றி வச்சிங்க அப்படின்னா உள்ளே இருந்து அந்த கருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், வெட்டி வேர் அது உள்ளே தேங்காய் எண்ணெய்க்குள்ளே உருக்கிட்டு இருக்கும். நீங்கள் மறுநாள்லேருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட தலையில் உள்ள நீர் அது இல்லாமல் தலைபாரம் வராது. தலைபாரம் குறைவாக இருக்கும். இது எங்கள் அம்மா சொன்னது. கூடுதலாக நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெய் காலியான பிறகு பழையபடி தேங்காய் எண்ணெயை இளஞ்சூடு தேங்காய் எண்ணெயை ஆற வச்சு இந்த ஊற்றி வச்சுருக்க பாட்டிலுக்குள்ளே தேங்காய் எண்ணெயை நல்லா கொதிக்க வச்ச தேங்காய் எண்ணெயை ஆற வச்சு திரும்ப இதுக்குள்ளே ஊற்றிக்கிறலாம். திரும்ப பயன்படுத்திக்கலாம். ஒரு முறைக்கு 3 முறை வரைக்கும் பயன்படுத்திக்கிறலாம். பயன்படுத்தி பாருங்கள். இப்போல்லாம் அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் வேலைக்கு அப்படி இப்படின்ட்டு பகல் நேரங்களில். அப்போ குளிச்சுட்டு ஈரத்தோடு கூட சில நேரங்களில் போவோம் வேலைக்கு. அதனால் கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே இந்த ஈரத்தோடு எண்ணெயை வைக்கக்கூடாது. வைங்க. நீர்கள் தலையில் நிற்காமல் பார்த்துக்கிறலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.